வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனரான நியூஸ் ஃபர்ஸ்டின் பின்னிரவு பிரதான செய்தி அறிக்கையுடன் உங்களுடன் நான் தனுஷியா ஞானசேகரன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு மேலும் 2 வருடங்கள் கால அவகாசம் கோரி சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணை ஐநா மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றம். அர்ஜுன மகேந்திரனை நாடு கடத்துவதற்கு தேவைப்படும் ஆவணங்களை இலங்கை அரசாங்கம் வழங்கவில்லை என சிங்கப்பூர் சுமத்தும் குற்றச்சாட்டை நிராகரிப்பதாக ஜனாதிபதி செயலகம் தெரிவிப்பு. கனியவள கூட்டுத்தாபனத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் புல்மோட்டை பிரதேச சபை தவிசாளர் குற்றச்சாட்டு. ஈராக்கின் மொசூல் நகரில் படகொன்று கவிழ்ந்ததில் 70 பேர் பலி. இனி விரிவான செய்திகள். 2015ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட பிரேரணைக்கு அமைய இலங்கையின் மனித உரிமைகள் விடயங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மேலும் 2 வருடங்கள் கால அவகாசம் கோரி சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணை வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டுள்ளது. பிரித்தானியாவின் தலைமையில் இலங்கையின் இணை அனுசரணையுடன் வாக்கெடுப்பின்றி இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையின் மனித உரிமைகள் விடயங்களில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் தொடர்ந்தும் நிறைவேற்ற வேண்டிய விடயங்கள் தொடர்பில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமை தொடர்பில் இந்த பிரேரணையை முன்வைத்துள்ளமை தொடர்பில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த 2 வருடங்களில் மேற்கொண்ட முன்னேற்றகரமான செயற்பாடுகளை இந்த பிரேரணை மூலம் பாராட்டுகின்றோம். அத்துடன் பல துறைகளில் முன்னேற்றம் காண வேண்டி ஏற்பட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டு வழங்கிய உறுதிமொழிகளை கால வரையறைக்குள் நிறைவேற்றுமாறு கோரியே இந்த பிரேரணையை முன்வைத்துள்ளோம். இதன் மூலம் இலங்கை முன்னோக்கி நகர வேண்டும். இலங்கையுடன் காணப்படும் தொடர்புகளை மேலும் பலப்படுத்தி வருடாந்தம் இந்த முன்னேற்றம் தொடர்பில் மீளாய்வு செய்யுமாறு நாம் மனித உரிமைகள் பேரவையை கேட்டுக்கொள்கின்றோம். இந்த பிரேரணைக்கு பிரதான அனுசரணையாளராக நாம் இலங்கையுடன் இணைந்து இந்த அனுசரணையை வழங்குகின்றோம். அத்துடன் இந்த பிரேரணையை நடைமுறைப்படுத்துவதற்காக இலங்கை வழங்கிய உறுதிமொழிகளை நாம் வரவேற்கின்றோம். அதேபோன்று இலங்கையை நம்புகின்றோம். Mr. President, the government of Sri Lanka considers Resolution 40 மனிதுரிமை பேரவையின் செயற்பாடுகளுக்கு இலங்கை ஒத்துழைப்பு வழங்குகிறது என்பதனை அனைவரும் அறிந்துள்ளனர். பல நிறுவனங்களுடன் நாம் இணைந்து செயற்படுவதுடன் குறிப்பாக இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட 8 தூதுக்குழுடன் நாம் எவ்வித பிரச்சனையுமின்றி சுமூகமாக செயற்பட்டுள்ளோம். அத்துடன் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட விசேட நிபுணர்களின் சுமார் 1000 பரிந்துரைகளை நாம் பெற்றுக்கொண்டுள்ளோம். நாம் எமது நாட்டின் தேசிய தேவைகள் மற்றும் அனைத்து இன மக்களினதும் உரிமைகளை பாதுகாப்பதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றோம். இலங்கையின் உயர்நீதிமன்றம் ஊடாக நாட்டின் உயர்மட்ட நீதி கட்டமைப்புக்கு அடிபணிந்து நாம் வழங்கும் இந்த அனுசரணை மூலம் இதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றது என்பதனை அனைவருக்கும் புலப்படும். ஆகவே எமது உள்நாட்டு நிறுவனங்களோடு செயற்படுவதற்கு மனிதுரிமை பேரவைக்கு நாம் அழைப்பு விடுக்கின்றோம். இலங்கை மனிதுரிமை ஆணைக்குழுடன் இணைந்து செயற்படுவதன் மூலம் உங்களது நிறுவனங்களுக்கு சரியான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுடன் இலங்கையின் உண்மையான நிலைமையை புரிந்து கொண்டு சரியான மதிப்பீட்டுக்கு செல்ல முடியும். இந்த பேரவையில் இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து தரப்பினருக்கும் நாம் நன்றி கூறுகின்றோம். இலங்கை தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணை தொடர்பில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. මේ ක්‍රියාදාමයේ පෙරමුණේ සිටින්නේ අමරිකා එක්සත් ජනපදය. இந்த நடவடிக்கையில் அமெரிக்காவுக்கு முக்கிய பங்குள்ளது. இந்த பிரேரணைக்கு ஆதரவு வழங்குகின்ற பிரித்தானியா, ஜெர்மனி, பிரான்ஸ், கனடா ஆகிய நாடுகளின் மனித உரிமைகள் அறிக்கை மிகவும் களங்கத்தை ஏற்படுத்தும் ஒன்றாகும். அவர்களது வரலாறு இரத்தத்தால் எழுதப்பட்டுள்ளது. தற்போதும் நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளது. அண்மை காலமாக உலகில் இடம்பெற்ற அனைத்து அநீதியான போர்களுக்கும் அமெரிக்காவை தலைமை தாங்கியது. 2013ஆம் ஆண்டு ஈராக்கை கைப்பற்றியதை உதாரணமாக சொல்லலாம். இந்த ஆக்கிரமிப்பை அடுத்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1 மில்லியனை தாண்டியுள்ளது. இவர்களில் அநேகமானவர்கள் பொதுமக்கள் ஆவர். அவர்களுக்கு மனித உரிமை இல்லையா? அவர்களது மனித உரிமை மீறப்படவில்லையா? ஏமனில் பாரிய யுத்தம் நடைபெற்றது. சவுதி அரேபியா யுத்தத்தை வழிநடத்துகின்றது. சவுதி அரேபியாவுக்கு தேவையான ஆயுதங்கள் அமெரிக்கா, பிரித்தானியா, ஆஸ்திரேலியா, கனடா, ஜெர்மனி, பிரான்ஸ் ஆகிய நாடுகள் வழங்குகின்றன. இதுவே அந்த நாடுகளின் மனித உரிமையை பாதுகாக்கும் விதமாகும். ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமித்தார்கள், ஈராக்கை ஆக்கிரமித்தார்கள், லிபியாவின் ஆட்சியை குழப்பினார்கள், அங்கிருந்த ஆட்சியாளரை நடுத்தெருவில் படுகொலை செய்தார்கள், சிரியாவில் யுத்தத்தை உருவாக்கி அதிலும் தலையீடு செய்தார்கள். இந்த அனைத்து யுத்தத்திற்கும் அமெரிக்கா மற்றும் அமெரிக்க முகாமில் உள்ள நேட்டோ அமைப்பு நாடுகளை தலைமை தாங்கின. பிரித்தானியா வரலாற்றில் அதிக படுகொலைகளை செய்த நாடாக உள்ளது.
பெல்ஜியம் ஆப்பிரிக்க பிரஜைகளை அடிமையாக்கி அவர்களின் உழைப்பை சூறையாடி அபிவிருத்தி கண்டது. அத்தகைய நாடுகளே பிரிவினைவாத யுத்தத்தை தோற்கடித்த எமது நாட்டுக்கு எதிராக மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றன. தமது ஆதிக்கத்தை உலகில் நிலை கொள்ளச் செய்வதற்கு அமெரிக்கா மனித உரிமைகளை கருவியாக பயன்படுத்துகின்றது. අමරිකා එක්සත් ජනපදයේ මානව හිමිකම් නමැති මෙවලම භාවිත කරන්නේ ලෝකයේ මත තමන්ගේ ආධිපත්‍යයේ පාලනය පවත්වා ගැනීමේ අවියක් ආයුධයක් ලෙස. நாங்க பாவிச்சது கன்சாய் பெயிண்ட். மனமில்ல, ஈயமில்ல, விஓசியும் குறைவு. பிள்ளைக்கு எந்த பாதிப்பும் இல்ல. பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல மேடம். சாருடைய தெரிவு மிகச்சிறந்தது. ஜப்பானின் முன்னணி பெயிண்ட் கன்சாய் பெயிண்ட், ஆரோக்கியமான இல்லத்திற்கு. காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி கையெழுத்து சேகரிக்கும் நிகழ்வு இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. கிளிநொச்சி புளியம்பொக்கனை நாகதம்பிரான் ஆலயத்தில் இந்த கையெழுத்து சேகரிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. வவுனியா மாவட்ட காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கம் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தது. நாங்கள் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட கையெழுத்து சேகரித்து விட்டோம். இன்னும் 2 லட்சம் கையெழுத்து சேகரிக்கணும். நாங்கள் பாருங்கொண்டு சொல்லாமல் எங்களுடைய மனவர்த்தத்தை பார்த்து அவர்கள் நிச்சயமாக வந்து கையெழுத்து விட செய்து கொண்டிருக்கிறார்கள். இது சுமந்திரன் அவர்களின் அந்த பொய் பிரச்சாரத்தை இல்லாமல் செய்கிறது. அதாவது போர்க்குற்ற விசாரணை என்று ஐநாவில் கொண்டு போனால் வீட்டோ அதிகாரத்தை கொண்டு சீனா போன்ற நாடுகள் அதை இல்லாமல் செய்துவிடும் என்ற தமிழர்கள் சொன்ன பொய் இன்றைக்கு அம்பலத்துக்கு வந்திருக்கிறது. அவர்கள் இதுக்கு ஆதரவாகவே கருதுகிறார்கள். அந்த நிலையிலே இந்த சுமந்திரன் இப்போது ஐநாவில் இருந்து கொண்டு கால நீடிப்பு பண்றதுக்கு பதிலாக தமிழர்களுக்கு மீண்டும் ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறார். கால அவதானிப்பு என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே தெரியும் இந்த சுமந்திரன் தமிழர்களுக்கு கடந்த வருடம் ஏக்கிய ராஜ்ய பானைக்கில் சமஸ்டி உண்டு, ஆனால் அதுக்கு அகப்பையில் வராது என்று ஒற்றை ஆட்சிக்குள் தீர்வு, அதுக்கு பேர் பலகை தேவையில்லை என்றெல்லாம் கூறி தமிழர்களை மொட்டையனாக்கிய சம்பவம் முடிந்து சர்வதேச விசாரணையை உள்ளூரார் விசாரணையாக மாற்றிய இந்த சுமந்திரன் இன்னும் இவர் தனது ராஜினாமா கடிதத்தை தேடிக்கொண்டார். உடனடியாக ராஜினாமா கடிதத்தை எடுத்து இவர் பதவி விலக வேண்டும். ஏனென்றால் தமிழர்களுக்கு தொடர்ந்தும் துரோகம் இழைத்து வரும் சுமந்திரன் இந்த பதவியிலிருந்து விலக வேண்டும். கூட்டமைப்பிலிருந்து முன்பு அந்த கூட்டமைப்பின் தலைவராக இருக்கிற சம்பந்தன் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் பதவியும் இல்லை, அரசியல் சாசனமும் இல்லை, எதுவும் இல்லாத நிலைமையிலே 300 கோடி ரூபாய் வீடோடு சொகுசு வாகனத்தோடு இன்று தமிழர்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார். இன்று 2009ஆம் ஆண்டு கொழும்பில் வெள்ளைப்பயனில் 2 தமிழ் இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை தொடர்பில் அந்த காலப்பகுதியில் கடற்படைக்கு தலைமை வகித்தவர்கள் அறிந்திருந்ததாக நீதிமன்றத்திற்கு இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான வழக்கு கொழும்பு மேலதிக நீதவான் சலினி பெரேரா முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளனர். குறித்த காலப்பகுதியில் கடற்படையின் தளபதியாக செயற்பட்ட ஜயந்த பெரேரா மற்றும் கடற்படையின் புலனாய்வு பிரிவின் பணிப்பாளராக செயற்பட்ட ரியல் அட்மிரல் ஆனந்த குர்கே உள்ளிட்ட சில உயர்மட்ட அதிகாரிகள் இந்த கடத்தல் தொடர்பில் அறிந்திருந்ததாக மன்றுக்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் சாட்சியாளர்களிடம் பெற்றுக் கொள்ளப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையில் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பாரிய கொலை குற்றங்கள் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளும் பிரிவின் பொறுப்பதிகாரி இன்ஸ்பெக்டர் நிஷாந்த் சில்வா மேலதிக அறிக்கை ஒன்றினூடாக நீதிமன்றத்திற்கு இந்த விடயங்களை இன்று தெரிவித்துள்ளார். இதன்போது வழக்கின் 2வது சந்தேக நபராக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள கடற்படையின் லெப்டினன்ட் கமாண்டர் சம்பத் தயானந்தவை எதிர்வரும் 4ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் கொழும்பு கொட்டாஞ்சேனை மற்றும் பொருளை வெல்லம்பேட்டி ஆகிய பகுதிகளில் வசித்த வடிவேல் லோகநாதன் மற்றும் ரத்னசாமி பரமானந்தன் ஆகியோர் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டனர். இவர்களை கடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட வர்த்தகர் ஒருவருக்கு சொந்தமான வேனை 72 துண்டுகளாக வெட்டி வெலிசர கடற்படை முகாமில் மறைத்து வைத்திருந்த போது அவை கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் அறிவித்துள்ளனர். மத்திய வங்கியின் முறைகள் மோசடி தொடர்பில் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளுக்காக சிங்கப்பூரில் இருப்பதாக கருதப்படும் அர்ஜுன மகேந்திரனை நாடு கடத்துவதற்கு தேவைப்படும் ஆவணங்களை இலங்கை அரசாங்கம் வழங்கவில்லை என சிங்கப்பூர் வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் கூறியதாக கூறப்படும் கருத்தை இலங்கை ஜனாதிபதி செயலகம் நிராகரித்துள்ளது.
இலங்கை அரசாங்கத்தினால் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஊடாக ராஜதந்திர மட்டத்தில் 2018 ஆண்டு மே மாதம் 28 உத்தியோகபூர்வமாக அதனை செய்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சிங்கப்பூரின் சட்டமா அதிபர் கவனம் செலுத்தியுள்ளதாக சிங்கப்பூர் வெளிவிகார அமைச்சு இலங்கைக்கு அறிவித்துள்ளதாகவும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2018 ஆண்டு ஏப்ரல் 19 சர்வதேச போலீசார் விடுத்த சிவப்பு அறிவித்தலும் சிங்கப்பூர் அரசாங்கத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இதனை சிங்கப்பூர் அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ அறிவித்தலாக ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் ஜனாதிபதி ஊடகப்பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிறிகொத்தவில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் முறிகள் மோசடி தொடர்பில் ஊடகவியலாளர்கள் அமைச்சர் சுஜிவ சேனசிங்கவிடம் கேள்வி எழுப்பினர். මහ බැංකුවේ වංචාව සම්බන්ධයෙන් සිංගප්පූරුවෙන් ලිඛිතව ඉල්ලීමක් කළා කියනවාද රජයක් විදියට මොහු අපිට ලබා දෙන්න මොහු අපිට හොයලා දෙන්න කියලා අඩු ගන්න මම දන්නේ அரசாங்கம் என்ற வகையில் அவ்வாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் எனக்கு தெரியாது. ඉල්ලීමක් කරන්න හදිසියක්වත් නැහැ. அரசாங்கத்திற்கு நினைத்த போது அவ்வாறு நபர்களை வருமாறு கூற முடியாது. ඉල්ලීමක් කරන්න බැරිද කියලා අහන්නේ රාජතාන්ත්‍රිකව හරි මම දන්නේ எனக்கு அது தொடர்பில் தெரியாது. கோரிக்கை விடுத்திருக்கலாம் அல்லது விடுக்காமலும் இருக்கலாம். நீதிமன்றம் அவ்வாறு கோரினால் சர்வதேச போலீசார் ஊடாக அரசாங்கத்திற்கு அதனை செய்ய முடியும். ඇමතුමා ඒතකොට අගමැතිතුමා වක්කීම් බාර ගන්නවා කියලා තමයි එතුමාව පත් කරන්නේ. මම දන්නේ එහෙම වගේ அவ்வாறு பொறுப்பேற்றாரா என்பது தொடர்பில் எனக்கு தெரியாது. පාර්ලිමේන්තුවේ කතාවක් කරලා තිබ්බා. அவ்வாறு பிரதமர் கூறினார். ඒකත් එකත් නඩුවෙත් එතුමාව චූතෙක් වෙලා කළා තියෙන කියන්නේ ගෙන්නන්න කියලා තියෙනවා. ඒතකොට රජයට ඉල්ලන්න බැරිද අපේ නඩුවකට මෙයා ආවනේ මෙයාව ගෙන්නන්න පුළුවන්. තාම නඩුවවත් இன்னும் வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை. அதுவே உண்மையான கதை. இதனை பயன்படுத்தி நீங்கள் அரசியல் ரீதியாக எம் மீது தாக்குதல் மேற்கொள்கின்றீர்கள். நாம் அங்கு அமரும் போது எமக்கு தாக்குதல் மேற்கொண்டனர். கோப்புக்குழுவில் மேற்கொண்ட செயற்பாடுகளுக்கு சேறு பூசினர். அடிக்குறிப்பு அந்த ஆணைக்குழுவின் அறிக்கையில் காணப்படுகின்றது. நாம் எழுதிய அடிக்குறிப்பு சரியானது. அவ்வாறான சட்ட ரீதியான செயற்பாடுகள் தொடர்பிலேயே நாம் குறிப்பிட்டோம். எனினும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் இன்னும் வழக்கு தாக்கல் செய்ய முடியாமல் போயுள்ளது. எனினும் நபர்களை தேடுகின்றனர். නඩුවක්වත් ගොනු කරගන්න බෑ CID-කට. හැබැයි මිනිස්සු හොයනවා. රටම කතා කරන්න. நாட்டிற்கு பேசுவதற்கு வழக்கு தாக்கல் இன்னும் செய்யப்படவில்லை. වරද නෙමෙයි ෆයිල් කරගන්න බෑ. தவறு அல்ல. குறித்த பிரிவினால் வழக்கு தாக்கல் இன்னும் செய்யப்படவில்லை. சட்டப்பூர்வமாக இது தொடர்பில் பேச வேண்டும். இது வேறு பிரச்சனை. எனினும் இதுவரை வழக்கொன்றை தாக்கல் செய்ய முடியவில்லை. வழக்கு தாக்கல் செய்யாமல் எம்மிடம் கேட்கின்றனர். நாங்க பாவிச்சது கன்சாய் பெயிண்ட். மனமில்ல, ஈயமில்ல, விஓசியும் குறைவு. பிள்ளைக்கு எந்த பாதிப்பும் இல்ல. பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல மேடம். சாருடைய தெரிவு மிகச்சிறந்தது. ஜப்பானின் முன்னணி பெயிண்ட் கன்சாய் பெயிண்ட், ஆரோக்கியமான இல்லத்திற்கு. புல்மோட்டை பிரதேச சபை தவிசாளர் நேற்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். நல்லாட்சி அரசாங்கத்தின் போது மாண்புமிகு ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட சட்டத்தரணி மைத்ரி குணவரத்ன அவர்கள் இலங்கை கனிப்பொருள் லிமிடெட்டின் தலைவராக செயற்பட்ட போது இந்த பிரதேச மக்களுடன் நல்லுறவை பேணி இந்த நிறுவனத்தின் அதிகூடிய வருமானத்தையும் ஈட்டுச் சென்றார். சுமார் $700 விற்க வேண்டிய மண்ணை $282 தற்போதைய தலைவி விற்றுள்ளதாகவும் நாங்கள் அறியக்கூடியதாக உள்ளது. இது இந்த நாட்டுக்கும் இந்த பிரதேசத்திற்கும் இந்த மக்களுக்கும் பாரிய இழப்பாகும். இதனை உடனடியாக மாண்புமிகு ஜனாதிபதி, பிரதமர், உரிய அமைச்சர்கள் இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த விடயம் தொடர்பில் விளக்கம் பெற்றுக் கொள்வதற்காக பிரதி அமைச்சர் புத்திக பத்திரன மற்றும் கனியவள கூட்டுத்தாபன தலைவி இந்திக ரத்னகொட ஆகியோரை தொடர்பு கொள்ள மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை. வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் இன்றைய மாதாந்த அமர்வில் கொண்டுவரப்பட்ட 2 பிரேரணைகள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டன. வலிவடக்கு பிரதேச சபையின் இன்றைய அமர்வுகள் சபை தவிசாளர் சோமசுந்தரம் சுகீர்தன் தலைமையில் இடம்பெற்றது. சபையின் தவிசாளரினால் காணி சுவீகரிப்பினை நிறுத்தக் கோரி 2 பிரேரணைகள் இன்றைய அமர்வில் முன்வைக்கப்பட்டன. கீரிமலை கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான 64 ஏக்கர் காணியை அரசாங்கம் சுவீகரிப்பதனை நிறுத்துமாறு கோரி ஒரு பிரேரணை இன்று சபையில் கொண்டுவரப்பட்டது.
இதேவேளை காங்கேசன்துறை மேற்கு பகுதியில் உள்ள 16 ஏக்கர் காணியை அரசாங்கம் சுவீகரிப்பதனை நிறுத்தக் கோரி மற்றொரு பிரேரணையும் கொண்டுவரப்பட்டது. இந்த 2 பேரணிகளும் சபையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். திட்டமிட்டு எங்களிடமிருந்து அபகரிக்க முயற்சி செய்கிறார்கள். ஆகவே இதை நாங்கள் நன்மையாக கண்டிக்க வேண்டும். இந்த செயற்பாட்டிற்கு எங்களுடைய சபை ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டாது. இடம் கொடுப்பதற்கு நாங்கள் முன்வரவும் மாட்டோம். நேரத்தில் நில வளத்தை பாதுகாக்கிற நில வளங்களை கடற்படைக்கோ ஏனைய படைகளுக்கோ வழங்குற வேண்டும். அது மக்களுக்கு மக்கள் காணிகள் வழங்கப்பட வேண்டும் என்பதிலேயும் உறுதியான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. 39 உறுப்பினர்களை கொண்ட வலைப்படுக்கு பிரதேச சபையில் இன்றைய அமர்வுக்கு 36 உறுப்பினர்கள் சமூகம் அளித்திருந்தனர். காணி சுவீகரிப்பு தொடர்பில் கடற்படை பேச்சாளர் லெப்டினன்ட் கமாண்டர் இசுரு சூரிய பண்டாரவிடம் நாம் வினவ மேற்கொண்ட முயற்சி பலனளிக்கவில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொருளாளர் SP திசாநாயக்க கண்டையில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்திருந்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் காலனித்துவத்துக்கு எதிரான சோசலிச தேசிய இடதுசாரி அமைப்பு ஒன்றை உருவாக்க வேண்டிய தேவை ஒன்றிணைந்த எதிர்கட்சியில் உள்ள மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் உள்ளது. எனினும் நமது கட்சியின் ஒரு தரப்பினர் ஐக்கிய தேசிய கட்சிக்கு செல்வதற்கு தயாராக உள்ளனர். அவர்கள் நமது வேட்பாளர் மைத்ரி என கூறியே மறுபக்கத்தில் உள்ளவர்களை குழப்புகின்றனர். கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்கிக் கொண்டால் தமக்கான இடம் இல்லாமல் போய்விடும் என நினைக்கும் சிலர் மறுபக்கம் உள்ளனர். ஆகவே கூட்டமைப்பு தேவையில்லை, மொட்டு மாத்திரம் போதும் என நினைப்பவர்களும் உள்ளனர். ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதை சற்று ஒருபுறம் வைத்துவிட்டு ஒரே கொள்கைக்கு வருவோம். அந்த மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக்குவதற்கு நாம் மேற்கொண்ட முயற்சியின் பலனை நாம் அடைந்துள்ளோம். 113 உறுப்பினர்களை பெறாமல் கலைத்தமை தவறு. ஆனால் கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்குவது அவ்வளவு கடினமானதல்ல. அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே உள்ளனர். நாம் மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி முன்னோக்கி செல்ல வேண்டும் என அவர் நினைக்கிறார். அவர் நமது கட்சியின் ஒரு பிரிவினரை ஐக்கிய தேசிய கட்சிக்கு கொண்டு செல்ல முயற்சிக்கிறார். அவருடன் இணைந்து செயலாற்றுபவர்களும் இருக்கின்றனர். பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து எமது சமூகத்தில் ஒதுக்கப்பட்டு மற்றும் பின்தங்கிய நிலையில் வாழும் வறியோர், முதியோர், மாற்றுத்திறனாளிகளான உள்ளவர்கள், அது மாத்திரமல்ல தனி பெற்றோரை தலைவராக கொண்ட குடும்பங்கள், போதை பொருட்களுக்கு அடிமையானவர்கள் மற்றும் அனாதரவற்றவர்கள் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்தும் பொருட்டு இவ்வாறானவர்களை இலக்காக கொண்டு கருத்திட்டங்கள் செயற்படுத்தப்படுகின்றன. எமது நாட்டின் வறுமை நிலையை எடுத்துக்கொண்டால் நாலா பகுதிகளிலும் வறுமை தலைவிரித்தாடுகிறது. உள்நாட்டு சச்சரவு காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்திலும் அதே போன்று ஊவா மற்றும் சப்ரகமுவ மாகாணத்திலும் வறுமை கோர தாண்டவமாடுகின்றது என்பதை நாங்கள் அறிவோம். எனவே இந்த கசப்பான உண்மையை நமது கரிசனைக்கு முன்வைத்து அந்த பகுதிகளுக்கு எங்களது கரிசனை கூட இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் சமுர்த்தி வங்கிகளில் பெருந்தொகையான கோடிக்கணக்கான பணங்கள் இருக்கின்றது. ஆனால் 5 லட்சம் வரை அவர்கள் அந்த பயனாளிகளுக்கு அந்த கடனை வழங்கலாம். பெரும்பாலும் அதை வழங்குவதில் சமுர்த்தி வங்கி முகாமையாளர்கள் ஆர்வம் காட்டுவது குறைவு. இதனால் தான் மக்கள் நுண்கடன்களை பெறச் செல்கின்றார்கள். சமுர்த்தி பெறுபவர்கள் கூட நுண்கடனை பெறுகின்றார்கள். இந்த நுண்கடனை பெறுவதன் காரணமாக அவர்களது வாழ்க்கை சீரழிக்கப்படுகிறது. இறுதியிலே அவர்கள் மரணத்தை தழுவ வேண்டிய நிலைமைக்கு கூட ஆளாகின்றார்கள். சமுர்த்தி வங்கிகளில் கோடிக்கணக்காக வைக்கப்பட்டிருக்கும் பணங்களை சமுர்த்தி பெறுகின்ற அந்த பயனாளி குடும்பங்களுக்கு கடன் அடிப்படையில் வழங்குவதற்கு ஊக்குவிப்பை வழங்க வேண்டும் என்று இந்த இடத்திலே அமைச்சர் அவர்களை கேட்டுக் கொள்கின்றேன். நலிவுற்ற மக்களுக்கு இந்த வேலைகளை செய்வதற்கு அந்த பகுதியிலே இதை நாங்கள் முற்றுமுழுமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த அமைச்சு காலம் கடந்து கொடுத்ததனால் காரணமாக இதனுடைய நிதி ஒதுக்கீடு இப்பொழுது முற்றுமுழுதாக இல்லாவிட்டாலும் கூட இந்த அமைச்சுக்கு முற்றுமுழுதான பணம் கிடைத்த பிறகு இவையெல்லாம் ஓரளவு ஒருமுகப்படுத்தப்பட்ட பிறகு இந்த அமைச்சின் மூலமாக அந்த பகுதிக்கு நிறைய வேலைகளை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். பெருந்தோட்ட தொழிலாளருடைய சம்பள சம்பந்தமாக நீலக்கண்ணீர் வடித்தவர்கள் இங்கு இப்பொழுது சரியான நேரம் வந்திருக்கின்றது.
கௌரவ அமைச்சர் தயகமிகு அவருடைய அமைச்சு மூலமாக நிச்சயமாக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு இந்த 1,43,000 தோட்ட தொழிலாளருக்கும் சமுர்த்தி கட்டாயமாக கொடுக்கப்பட வேண்டும். சமுர்த்திக்கு முழுமையான தகுதியை கொண்டவர்கள் இந்த பெருந்தோட்ட தொழிலாளர்கள். நாங்க பாவிச்சது கன்சாய் பெயிண்ட். மனமில்ல, ஈயமில்ல, விஓசியும் குறைவு. பிள்ளைக்கு எந்த பாதிப்பும் இல்ல. பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல மேடம். சாருடைய தெரிவு மிகச்சிறந்தது. ஜப்பானின் முன்னணி பெயிண்ட் கன்சாய் பெயிண்ட், ஆரோக்கியமான இல்லத்திற்கு. நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. சட்டவிரோத மணல் அகழ்விற்கு எதிர்ப்பு தெரிவித்து மட்டக்களப்பு, கிரான், பொண்டுகள் சேனை, பூலாக்காடு, கொரவள்ளி, முருத்தானை கிராம மக்கள் மற்றும் விவசாய அமைப்புகள் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். பொண்டுகள் சேனை பொலிப்பாய்ந்துகளூடாக பேரணியாக சென்ற மக்கள் கிரான் பிரதேச செயலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பிரதேச செயலக வளாகத்திற்குள் ஆர்ப்பாட்டக்காரர்கள் பிரவேசிக்க முற்பட்ட போது பொலிப்பாய்ந்துகள் போலீசார் அவர்களை இடைமறித்த சந்தர்ப்பத்தில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. கொஞ்சம் மழை நேரம் ஒரு பக்கம் எங்களுக்கு அங்காலஞ்சால போய்க்கல, அதை விட்டு எல்லாம் இவங்கள்ட்ட போலீஸ்கிட்ட எல்லாம் வந்து சொன்னேன் நான் 2-3 தரம். அப்படி நாங்கள் போலீஸோட சேர்ந்து மண்ணேத்துறாக்கள் நக்கல் அடிக்கிட்டு நாங்கள் போலீஸுக்கு 2,000 காசு கொடுத்த மாட்டோம், நாங்கள் மண்ணேற்றுவோம், நீ என்ன போராடி என்று கேட்காங்க. பாலத்தடி மட்டும் சாதாரணமாக 4.5 கட்ட தூரம். இந்த 4.5 கட்ட தூரத்துக்கு எங்களால் பிரயாணம் பண்ண இயலாது. அங்கே 2 வரைக்கும் இங்கே வந்துட்டான் காலுக்கு மேசில். கடந்த வாரமும் 2 அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் பிரதேச செயலகத்துக்கு வந்து ஒரு கட்சியை சேர்ந்தவர் 5 அனுமதி பத்திரத்துக்கும், இன்னொரு கட்சியை சேர்ந்தவர் 15 அனுமதி பத்திரத்துக்கும் என்னிடம் விண்ணப்பத்தை தந்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த அப்ளிகேஷனை என்னால் ஏற்கனவே கிடைத்த விண்ணப்ப படிவங்களை எல்லாமே நான் போய்விட்டு தான் வைத்திருக்கேன். ஒன்றையும் என்னால் சிபாரிசு பண்ணப்படவில்லை. யாழ்ப்பாணம் உரும்பிராய் தெற்கு யோகபுரம் பகுதியில் உள்ள அரசகாணி 35 பேருக்கு கோப்பாய் பிரதேச செயலகத்தின் ஊடாக 2012ஆம் ஆண்டு பகிர்ந்தளிக்கப்பட்டது. இந்நிலையில் இவ்வாறு பகிர்ந்தளிக்கப்பட்ட காணியில் முன்பள்ளிக்கு சொந்தமான காணியும் அடங்குவதாக தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோப்பாய் பிரதேச செயலகம் முன்றலில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. 30 வருட காலமாக சின்னமருது முன்பள்ளியின் பராமரிப்பில் இருந்த காணி, பொது காணி, இதுவரைக்கும் அந்த காணி சிறுவரின் பராமரிப்பிலே உள்வாங்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்சமயம் 1 மாச கால பகுதியாக பெர்மிட் ஒன்றை வச்சு உரிமை கொண்டாடி வருகிறார். இது அரசாங்க காணியா இருக்குது. அதில் முன்பள்ளி 4 பரப்பில் ஏற்கனவே இயங்கி கொண்டிருக்குது. உரிய வகையில் இல்லைட்டு சரியான வகையில் இயங்கி கொண்டிருக்கு. அதுக்கு மேலதிகமாக இருக்கிற அரசாங்க காணியில் தான் 2012ஆம் ஆண்டு காணி கச்சேரி வைக்கப்பட்டு உரிய அனுமதிகள் மாகாண காணி திணைக்களம் ஊடாக எடுக்கப்பட்டு அந்த தனிநபருக்கு அனுமதி பத்திரம், காணி அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டிருக்கு. 2003ஆம் ஆண்டு அந்த அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டிருக்குது. தற்போது இவர்கள் ஒரு தேவையற்ற அனாவசியமான போராட்டம் ஒன்றை இங்கே நடாத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன். முல்லைத்தீவு உயிலங்குளம் கிராம மக்கள் வீட்டு திட்டம் கோரி இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். முல்லைத்தீவு நகரில் உள்ள சிறுவர் பூங்காவில் ஆரம்பமான பேரணி முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் வரை பயணித்ததுடன் மக்கள் அங்கும் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிதாக வீடுகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் வீட்டு திட்டம் வழங்கப்படுவதில் ஏற்பட்டுள்ள காலதாமதத்திற்கு ஆட்சேபம் தெரிவித்து இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நமது வீடுகள் 7 வருடங்களுக்கு முன்னர் எமக்கு கட்டி கையளிக்கப்பட்டிருந்த போதிலும் வீடுகள் ஊழல் முறைகேடு காரணமாக வீடுகள் சேதமடைந்து சரியான முறையில் கட்டப்படாமல் 7 வருடமாக எங்களது கிராம மக்கள் மிகவும் வேதனைகள் மற்றும் சிரமத்திற்கு மத்தியில் வாழ்ந்து வந்தார்கள். யாழ் மாநகர சபையின் மேயர் இமானுவேல் ஆர்னோல்ட் இன்று ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தார். யாழ் மாநகர சபையின் மேயர் அலுவலகத்தில் இந்த ஊடக சந்திப்பு இடம்பெற்றது. 14 மார்ச் மாதம் 2019ஆம் தேதி அன்று எனக்கு ஒரு முகவரியிடப்பட்ட தபால் ஒன்று கிடைக்கப்பெற்றது. 3 பேருக்கு இங்கே மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பேச்சாளர் சாயந்தன் ஆர்னோல்ட் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அன்று சாவச்சேரி எய்ம் பண்ணினார்கள், பிழைத்து விட்டது. இப்போ உங்களை எய்ம் பண்ணி உள்ளார்கள். கொஞ்ச நாள் மாறி இருப்பது நல்லது.
கம்பன் கழக கூட்டத்தில் பங்கு பெற்ற வேண்டாம், ராமநாதன் பொல்லாதவர், எதிரிகள் பல பேர், கவனம், அங்கவும் உள்ளனர், லேசாக எடுக்க வேண்டாம், உங்கள் அன்பன் என்று ஒரு மடல் வந்திருக்கிறது. இது மறுநாள் 15ஆம் தேதி என்னுடைய துணைவியாருடைய டெலிபோனுக்கு வைபர் மூலமாக கோலண்டு புதைகுழியை போட்டு ரெடி என்ற விடயத்தோடு போயிருக்கின்றது. சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் அவர்களோடு பேசினேன். அவர் உடனடியாக யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்துக்கு அறிவித்திருந்தார். மாநகர சபையில் மேற்கொள்ளப்படும் தீர்மானங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை என மக்கள் அதிருப்தி வெளியிடுவதாக இதன் பொது ஊடகவியலாளர்களால் கேள்வி எழுப்பப்பட்டது. சபைகளிலே விடயத்தை பல்வேறு கோணங்களிலே நாங்கள் கதைத்து பேசுகின்றோமே ஒழிய தீர்மானங்களாக எடுக்கக்கூடிய விடயங்கள் எங்களுடைய மாநகர கட்டளை சட்டத்திலே உள்ளவாறான விடயங்களுக்கு மட்டுமே நாங்கள் தீர்மானங்களை மேற்கொள்ள முடியும். அத்துமீறி போடப்பட்ட கம்பங்களை நாங்கள் அகற்றினோம். எங்களுடைய கட்டளை சட்டம் 77 பிரகாரம். யாழ் பல்கலைக்கழக கலைவாரத்தின் ஆரம்ப நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றன. யாழ் பல்கலைக்கழகத்தின் கலைப்பீட மாணவர்களினால் இந்த நிகழ்வுகள் ஒருங்கமைக்கப்பட்டிருந்தன. யாழ் பல்கலைக்கழகத்திலிருந்து ஆரம்பமாகிய கலைப்பேரணி மயிலாட்டம், ஒயிலாட்டம், கோலாட்டத்துடன் மருத்துவப்பீட மைதானத்தை சென்றடைந்தது. தொடர்ந்து மருத்துவப்பீட மைதானத்தில் கலை கலாசார நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இன்று ஆரம்பமாகிய கலைவாரம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை இடம்பெறவுள்ளது. கல்வி மட்டுமல்லாமல் மாணவர்களின் இணைப்பாட விதான செயற்பாடுகளை ஊக்குவிக்கும் முகமாக கலைவாரம் எனும் மாபெரும் கலை திருவிழா ஒன்றினை நாம் எமது மாணவர் ஒன்றியம் ஏற்பாடு செய்து நடத்துவதொன்று. பஞ்ச ஈஸ்வரங்களில் ஒன்றான திருகோணமலை திருக்கோணேஸ்வரம் தேவஸ்தான மகோற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது. திருக்கோணேஸ்வரம் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் பங்குனி உத்திர தினமான இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது. கோணேச்சர பெருமானுக்கும் மாதுமையாம்பாளுக்கும் விசேட பூஜைகள் நடைபெற்றன. கொடியேற்ற திருவிழாவில் பெரும் திரளான பக்தர்கள் கலந்து அருள் பெற்றுக் கொண்டனர். கிழக்கு மாகாணத்தின் தலைநகரமான திருகோணமலையில் அமைந்துள்ள சிவாலயமே திருக்கோணேஸ்வரம். இலங்கையில் தேவார பாடப்பெற்ற 2 தலங்களுள் திருக்கோணேஸ்வரமும் ஒன்றாக விளங்குகிறது. வவுனியாவில் கவிச்சக்கரவர்த்தி கம்பரின் நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. இந்த நிகழ்வு வவுனியா சூசைப்பிள்ளையார் குளம் பகுதியில் அமைந்துள்ள கவிஞர் கம்பரின் நினைவு தூபிக்கு அருகில் நடைபெற்றது. வவுனியா நகர சபையினர் இந்நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தனர். கம்பராமாயணம் அரங்கேற்றப்பட்ட தினமான இன்று அதனை நினைவு கூர்ந்து கம்பர் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. பங்குனி உத்தர நன்னாளிலேயே கவிச்சக்கரவர்த்தி கம்பர் கம்பராமாயணத்தை அரங்கேற்றினார். கம்பரை நாங்கள் இன்றைக்கு கொண்டாடுவதற்கு ஒரே ஒரு காரணம், தமிழ் அழியாது என்று சொன்ன முதல் கவிஞன் அவன்தான். என்றும் உள தென் தமிழ் இயம்பி இசை கொண்டான், என்றைக்கும் தமிழ் இருக்கும், தமிழ் அழியாது என்று கம்பனுடைய வாயிலே இருந்து வந்ததனால தமிழ் இருந்தால் தமிழர்கள் இருப்பார்கள், தமிழர்கள் இருந்தால் தமிழ் இனம் இருக்கும், தமிழ் சாரி இருக்கும். எவன் வெட்டினானே, என்ன நெருப்புக்குள்ளே எரிச்சானே, திருப்பி திருப்பி நெருப்பிலே இருந்து தோன்றுகின்ற பீனிக்ஸ் பறவை போல தமிழன் தோன்றிக் கொண்டே இருப்பான் என்று அன்றைக்கே வாழ்த்தி ஒரு தீர்க்க தரிசனத்தோடு உரைத்த அந்த கம்பருக்கு அதனால்தான் பெருமை. இலங்கை மகளிர் அணிக்கு எதிரான 3வது இறுதியுமான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியை இங்கிலாந்து மகளிர் அணி 8 விக்கெட்டுகளால் வென்றது. அதற்கமைய தொடரை 3-0 எனும் ஆட்டக்கணக்கில் இங்கிலாந்து மகளிர் அணி கைப்பற்றியது. இலங்கை மற்றும் இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கு இடையிலான 3வது இறுதியுமான கிரிக்கெட் போட்டி கட்டுநாயக்கவில் இன்று நடைபெற்றது. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை மகளிர் அணி 50 ஓவர்களில் 174 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. ஆர்ஷிதா மாதவி 42 ஓட்டங்களையும் ஓஷதி ரணசிங்க 29 ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றனர். பந்துவீச்சில் அன்யா கிரப்ஷோல், கேட் கிராஸ், அலெக்ஸ் அட்லி ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினர்.
வெற்றிலக்கான 176 ஓட்டங்களை நோக்கி பதிலளித்தாடிய இங்கிலாந்து மகளிர் அணி சார்பாக முதல் விக்கெட்டுக்காக 127 ஓட்டங்கள் பகிரப்பட்டது. இங்கிலாந்து மகளிர் அணி 26.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு வெற்றிலக்கை கடந்தது. எமி ஜோன்ஸ் 76 ஓட்டங்களையும் டொமி பீமோட் 63 ஓட்டங்களையும் பெற்று வெற்றிக்கு வழிவகுத்தனர். இங்கிலாந்து மகளிர் அணி 8 விக்கெட்டுகளால் வெற்றியீட்டி தொடரை 3-0 எனும் ஆட்டக்கணக்கில் கைப்பற்றியது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் அனைத்து செய்தி அறிக்கைகளும் நிறைவடைகின்றன. வணக்கம்.